பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். போராட்டத்தின் மேல் போராட்டம். இன்னைக்கு அநேக சொல்கிறது இல்லைன்னா, அப்பா வாழ்க்கையே போராட்டமாக இருக்குங்கிறீ. போராட்டங்கிற ஒரு பிரச்சனை ஒரு விதத்தில் இல்லை, பல விதத்தில் இருக்குது. இன்னைக்கு கணவன் மனைக்குள்ளே இருக்குது, மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்குது, ஏன் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கூட அந்த போராட்டம் இருக்குது. நாம் இன்றைக்கி போராட்டம் குடும்பத்துக்குள்ளே வந்தவங்கள என்ன நினைக்கிறோம், ஏதோ யாரோ ஒருத்தன் நமக்கு எதிராளி ஏதோ ஒன்று செஞ்சுட்டான், இதுதான் நமக்கு எண்ணம். கொஞ்சம் அறிவில் கொஞ்சம் யோசித்தோம்னா ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருப்போமோ. இன்னும் சொல்லப்போனால் பெண்டிகாஸ்டாக இருந்தால் சுத்திகரிப்பு இல்லையா, அதைத்தான் செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் விட, அது தவறுன்னு நான் சொல்லலை, சுத்திகரிக்கிறது நல்லது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி போராட்டங்கள் எதனால் உண்டு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிகள் 16வது அதிகாரம் 24, 25 வசனத்தை அப்படி எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா இயேசுவே உல்லாமத்தினா இன்பமுண்டு யாவருக்கும் நன்றி உள்ளத்துடன் தொழிலோம் பிள்ளைகளிலே இயேசுவே உல்லாமத்தினா என்றும் உண்மையை சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நதித்தவரியே நடந்தோ நின்னொளி பிரகாசித்திட நீங்கள் தேவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உண்மையை சேவிப்போம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிகள் 16ஆம் அதிகாரம் 24, 25. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று சரி அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நல்ல கவனிங்க, பேதுருவையாவது படுத்து தூங்குறதுக்காக அனுமதி இருந்துச்சு. பவுலுக்கு வந்த போராட்டம் சாதாரணமான மனுஷன் அல்ல. பவுல் ஐயா ஒரு காலத்தில் கொடுமைக்காரனாக இருந்தவன் தான். ஆனால் கர்த்தருக்குள் வந்தபோது தன்னை விட்டு கொடுத்தவன். சொல்லப்போனால் அவன் மேன்மை பாராட்டுவதற்கு கூட ஒரு காரணத்தை சொன்னான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேன்மை பாராட்டுகிறது. மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே. எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும்
கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் ஆ வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். ஆ அது மட்டுமல்ல, இப்படி சொன்னதுனால அவனுக்கு வந்துச்சு போராட்டம். 7ஆம் வசனத்தில் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாள்தோறும் என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதுவனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குகிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா இந்த பவுலுடைய வாழ்க்கையில போராட்டம் ஏன் வருது? பலவீனத்துல கூட மேன்மை பாராட்டுறான். எதை? கர்த்தரைத்தான் மேன்மை, கிறிஸ்துவைத்தான் மேன்மை. பிலிப்பியர் 1:21 வாசிக்கும் போது, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வாழ்ந்தவன். நாளை அவனுக்கு என்ன தீர்ப்பு வரும் தெரியாது. நள்ளிரவில் ரத்த காயம், காலெல்லாம் அடித்து காலை கொண்டு தொழுமரத்தில் மாட்டி சிறையில் கொண்டு என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. ஆனால் அவனுக்காக வேற ஒருத்தர் ஜெபிக்கலை. பேதுருவுக்கு அவன் போராட்டத்தின் மத்தியில் கூட்ட ஜனமாவது ஜெபித்தாங்க. ஆனால் இவங்களுக்கு யார் ஜெபித்தா? பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? சீலானவனை பெண்ணு நினைச்சிடக்கூடாது, சைலஸ். 2 பேரும் என்ன செஞ்சாங்க? நள்ளிரவிலே நடுராத்திரியிலே பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடிலே. பவுல் சீலாவும் சிறையிருந்த போது ஜீவதேவன் அசைவாடிலே. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. 2 பேரும் சிறைச்சாலை இருக்கும்போது வேற யாரும் ஜெபிக்கல. நள்ளிரவிலே என்ன செய்தாங்க? தொழுமரத்தில் மாட்டப்பட்ட கட்டு ஒரு பக்கம். நான் யோசிக்கிற கொஞ்சம் சாஞ்சு கூட உட்கார்ந்துருக்க முடியாது. குறுக்கடுக்கு சாஞ்சிருக்க முடியுமா? உடலெல்லாம் காயம் வேற, அடித்ததுனால. இவனை கொண்டு வந்து சிறைச்சாலையில் வச்சதுக்கு காரணம் இல்லை. அவன் என்ன கொள்ளையிட்டானா? இல்லை எதுவும் கொலை பண்ணானா? ஒரு காலத்தில் கொலைக்கு சம்மதிச்சிருந்தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தானோ அன்னைக்கே அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக மாறிவிட்டான். அவனை குறித்து ஒருத்தர் சொல்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அத்தனை பாடுகள் வந்த போதும் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் அர்ப்பணித்தவன், 3ஆம் வானம் வரைக்கும் போனவன். இவனுக்கு என்ன போராட்டம் வந்துச்சு? யார் இவனுக்கு விரோதமாக இருந்தா? எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் நமக்குள்ளே வேணால் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் அவரை சேர்ந்தேன், இவரை சேர்ந்தேன், அவரை சேர்ந்தேன். ஆனால் பவுல் சொல்கிற வார்த்தையை கேட்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே
7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, மிக நமக்கு அழகாக எழுதி வச்சிருக்காரு. 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அதே நம்ம இவ்வளவு எழுதின அந்த பவுல் வாழ்க்கையிலே போராட்டம் 1-2 கண்ணில் கூட அவனுக்கு என்ன இருந்துச்சு? பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் கலாத்திய சபைக்கு எழுதுகிறான், நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி கூட எனக்கு கொடுக்க கூடுமானால் கொடுத்திருப்பீங்களே. எனக்கு அன்பார்ந்தவர்களே, புத்தி கெட்ட கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஐயா, அப்ப இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் இப்ப எங்க போச்சு? இவனுக்கு எல்லாம் வந்தாலும் சரி, கிறிஸ்தியன் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு அன்பார்களே, கிறிஸ்துவின் மேன்மையை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்டவனுக்கு எதனால போராட்டம் வந்துச்சு? எனக்கு அன்பானவர்களே, ஊழியக்காரனுக்கு போராட்டம் இருக்கும். நீங்கள் ஊழியம் செஞ்சுருப்பீங்க. ஊழியம் செய்கிற இடத்துல 4 பேர் வாழ்த்துவான், தாழ்த்துவான், தூற்றுவான், போற்றுவான். ஆனால் நம்ம அந்த போராட்டத்தில் நிலை நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஐயா, நல்ல கவனிங்க. பேதுருவுக்கும் ஊழியத்தினால போராட்டம். ஏன் ஸ்தேவானுக்கு? அவன் ஞானத்தில் குறைஞ்சவன் இல்லை, அவன் பெரிய ஞானம். அவனுடைய ஞானத்தின் மேலே பொறாமையினால சுயஜனத்தால். அதனால தான் பவுல் எழுதுகிறார்ல, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் விளாறுகளால். விளாறுனா என்னது? திருக்க மீன்வார் கொண்டு. ஸ்ரீராம் அனுடவதாரா பரமகுமாரா ஆதி உலோலமே பாவிலான் பாவில என்ன கோவே வந்து வீட்டதற்கா
பாவின என்ன செய்தேன் நீ வந்து வீட்ட வாதை உமக்கதினால் உண்டாயிற்று பாதகி பாவத்தினால் வேதம் நிறைவேற ஆதி பவம் வர பாடுவோம்ல. எனக்கு அன்பானே, அவர் பார்க்கும்போது அவருடைய முதுகு எப்படி இருந்தான் இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்றாரு, அவருடைய முதுகு நொய்ய உழுத துயத்திரு மேனியெல்லாம் நொய்ய உழுத நிலம்போலாகி. கட்டி முட்டியுமா உழுத நேரத்தில் யாராவது நடக்க முடியுமா? நொய்ய உழுத நிலம் போலாகி. எனக்கு அன்பானவர்களே, இவர் சொன்னார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாக அடிக்கப்பட்டேன், அநேகந்தரம் காவல்களில் வைக்கப்பட்டேன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. என்ன எழுதுறாரு? யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அப்போ 5 தரம் எத்தனை அடி? 195. சிங்கப்பூரில் போனீங்கன்னா தண்டனைக்கு ஒரு பெரம்படிம்பாங்க. அந்த பெரம்படி ஆறுறதுக்குள்ளே என்ன ஆயிரும்? போதும் ஆகிப்போயிடும். நல்லா ஆசிடில் ஊற வச்சு அதை வச்சுருப்பாங்க. ஒரு அடி தான் அடித்தாலும் சரியான அடி இருக்கும். இவர் ஒன்று குறைய 5 முறை அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், ஒரு தரம் கல்லெறி உண்டேன். அதாவது மிலாறுகள்னா திருக்க மீன் வாரில் அப்படி அடித்து எடுத்தா சதையை பிச்சுக்கிட்டு வரும். நாம கூட பாடுறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கிறோம். சதையை அப்படி பிச்சுக்கிட்டு வருமா. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து. நாம அழகா பாடுறோம்ல, பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன், பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். வாரினால் அடிக்கப்பட்ட முதுகு எப்படி இருக்குமா? வாரால் அடிக்கப்பட்டு கொட்டுண்டு வாதைக்குள் எல்லாம் முற்றீர். வாரில் ஒரு அடி அடித்து பார்த்தா தெரியும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சரீரத்தில் 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டாலும் பரவாயில்ல. என்ன எழுதுறாரு? 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டு ஒரு தரம் கல்லெறியுண்டே. சேவான கல்லெறியும் போதுதான் முழங்கால் படிட்டு அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த பாவத்தை சுமத்தாதீங்க. இந்த பவுல் என்னையா தவறு செய்தான்? கல்லெறியதுக்கு ஒரு சப்பானியை சுகப்படுத்தினானே தவறா? அப்போஸ்தலர் 14:8 பார்க்க லிஸ்திராவிலே அவன் பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சப்பானி தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுலேருந்து சப்பானியா இருந்த ஒரு நாளும் நடந்தறியாத, கால்கள் வழங்காதவன் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தான். பவுல் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, விசுவாசம் அவனிடத்தில் உண்டு கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இப்படி நடந்ததுக்கு அவனுக்கு பாராட்டா கிடைச்சிச்சு. ஜனங்கள் கொஞ்ச நேரம் சொன்னாங்க, பவுல்
ஜூபிட்டர்னா மெர்க்குரின்னா பர்னபாவை பார்த்து. அதே சமயத்தில் எல்லாரும் மாலை கொட்டு மேளம்லாம் கொண்டாந்துட்டாங்க. இவன் ஜனங்களுக்குள்ள ஓடி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, ஐயோ இந்த ஜனங்களை ஏப்பா இப்படி செஞ்சீங்கலாம். அதே கொஞ்ச நேரத்தில் அடித்து இழுத்து கொண்டு போய் எங்கே கொண்டு போயிட்டான். பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். மனுஷனையா தூக்கிட்டு போற அவனை இழுத்துக்கிட்டு போனாங்க. அப்படி இழுத்துக்கிட்டு போன பவுல் சிறைச்சாலையிலே ஜெபித்த போது அஸ்திவாரமே அசைந்ததே. அவனும் ஜெயம் பெற்றானே, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தானே. இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். அதனால தான் நம்ம பாடுறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் யாரு? நீதியல் கரத்தினார் தாங்கி நடத்துவா, நீதியில் கரத்தினார் தாங்கி நடத்துவா, கர்த்தரேயல் பலன் எதற்குமே அஞ்சிலே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, போராட்டம் என்பது நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சில காரணங்கள் இருக்கிறது. ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினாலே போராட்டம் உண்டு, தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனத்தினாலே போராட்டம் உண்டு. பல காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். தரிசனத்தினால போராட்டம் உண்டு, ஜெபத்தினால போராட்டம் உண்டு, உண்மையாக இருந்தால் போராட்டம் உண்டு. அதனால் போராட்டத்தை கண்டு பயந்து போயிடாதீங்க. நமக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. அதனால தான் ஃபாதர் பாடிட்டு போனார், போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே. ஏன்னா அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், பேரானந்தம். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? தொடர்ந்து தடையில்லாமல் வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 5000 வேணும். எங்கள் சபையோ பார்வையற்ற மக்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள் சொல்லப்போனால் அவங்களுக்கே ஏதாவது கொடுப்போமான்னு எதிர்பார்த்து தான் ஆலயத்தில் வந்து காத்திருப்பாங்க. நான் ஒரு நாள் அவங்கள சும்மா அனுப்புறதில்ல, கூட்டு வரக்கு மட்டுமே ஒரு வாரத்தில் வேனுக்கு 4000 வாடகை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, வர்றவங்களை எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு எந்த இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட தான் திருப்பி அதே பஸ் ஸ்டாண்டில் வந்து வேன் வச்சு இறக்கி விடுறோம். ஆண்டவர் சீக்கிரமாக ஒரு வேனை கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேர்ட்டு எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். ஒருத்தர் மனசில் பேசினா போதும், வந்துடும். அது மட்டுமல்ல, மதுரையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாரத்தில் 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்பேன். ஏன்னா நல்ல வேலை இல்லாமல் யாரும் கண்ணு தெரியாதவங்க இன்றைக்கி ஒரு வியாபாரம் பண்ணால் கூட போக முடியாது, அவ்வளோ நெருக்கடி. இதன் மத்தியில் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த தாகத்தோடு செய்யப்படுகிற ஒழுத்துக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் கரணிட்டலாம். எப்படி? இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும், அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். அன்றைக்கி ஒருத்தர் கேட்டால், ஏன் பிரதர் காலையில் சொன்னால் எடுக்க மாட்டீங்களா? எடுப்பேன். நான் இந்த ஊழியத்துக்கு வேறு எந்த ஒரு மனுஷ கையை எதிர்பார்த்து நிற்கிறதில்ல. ஆண்டவருடைய வார்த்தை. காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். ஏதாவது ஒரு தெருவில் இருந்து பிரசங்கம் பண்ணேன். காலையில் 6லேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு தான் அடுத்த மற்ற காரியத்துக்கு வருவேன். அப்போ அங்கே போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஃபோனை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க, இத்தனை ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேன்றாரேன்னு யோசிப்பீங்க.
எனக்கு ஐயோ எடுக்க முடியலன்னு பாரோம். 2 பேருக்கு இடையில யார் சொல்கிறது? ஆண்டவர் தான் வந்து சொல்லணும். அதனால் நீங்கள் 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அவசரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது. அப்படி இரவு நேரத்தில் இருந்தால் கூட ஒருவேளை ஒரு பிரசவத்துக்கோ, ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சு வலி இருந்துச்சு, இல்லை வயிற்று வலி இருந்துச்சு, திடீர்னு எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு பூச்சி இப்படி காரியங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே. போராட்டம், உண்மையுள்ள மனுஷனுக்கு போராட்டம் உண்டு, ஊழியத்தினால போராட்டம் உண்டு. இதை நாங்கள் அறிந்து கொண்டு ஊழியம் செய்யும் போதெல்லாம் வருகிற போராட்டத்திற்கு யாரோ நம்ம மேலே செஞ்சிட்டான், யாரோ நமக்கு விரோதமாக நின்றான் நிற்கிறத விட அந்த போராட்டம் நல்ல போராட்டத்தில் முடிவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் அண்டிக்கொள்ளவும், ஓடிப்போவோம். என்னை போன்றவன் ஓடி போவானோ என்றானே பவுல், அந்த மாதிரி ஓடி போகிறதற்கல்ல, நின்று நிலைத்திருப்பதற்கு போராட்டங்கள் நம்மை பலப்படுத்தும் என்பதை அறிந்து காத்திருங்க. நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுறான், ஒருவனை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா என்ற கொரிந்து சபைக்கு பவுல் எழுதினானே. அழிவுள்ள கிரீடத்துக்காக அப்படி ஓடுறோம். அழியாமல் அந்த கிரீடத்தை தரிக்க நீங்களும் நானும் பொறுமையோடு ஓடுவோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும். அன்பின் பரலோக பிதாவே, பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். யார் யார் வியாதியின் கொடுமையினாலே, போராட்டத்தினாலே, பலவிதமான பலவீனத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருடைய போராட்டமும் நல்ல போராட்டங்களாய் மாறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடு, பெரியோருக்கு நல்ல சமாதானத்தை கொடு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடு, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள வருஷமாக இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.